கட்சியில் ஐக்கியமாயிருக்காங்க. இப்போ நிலைமை எப்படி இருக்கு? இப்போ நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இவங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் கூட சில பேர் ஏன் கட்சியில் சேர்த்திக்கலாமே கூட சொன்னாங்க. ஆனால் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் ஒரு தீர்க்க தரிசின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்களெல்லாம் மிகப்பெரிய சந்தர்ப்பவாதிகள் என்று அவர் மனதில் பட்டிருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு வழக்குகள் அவர் போட்டாலும் சரி, அந்த வழக்குகளை எதிர்கொண்டாரே இல்லாமல் அவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையே ஒரு முறை கூட அவருக்கு வந்ததில்லை. யாராவது சொன்னால் கூட அது பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, பொதுக்குழு உறுப்பினர்களால் கட்சி விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியாது. இவர்தான் சொன்னார். நானா தனியாக சேர்த்தன்னு சொல்லல. அப்படி இருந்த பொழுது பத்திரிகைகளும் ஊடகங்களும் சில அரசியல் விமர்சகர்களும் சில மாற்றுக் கட்சி தலைவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆக சிதறிவிட்டது, 4ஆக சிதறிவிட்டது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு சசிகலா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அண்ணா திமுக எத்தனை பேர் போனா? ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைஞ்சிட்டார். எத்தனை பேர் போனா? இதுவரையில் பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கியது. ஏதோ அண்ணா திமுக 4ஆக உடைந்து விட்டது, அவளுக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, அந்த மக்கள் செல்வாக்கு அவரோடு சென்று விடுகிறது என்றெல்லாம் பத்திரிகைகளும் ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் சில கட்சியுடைய தலைவர்களும் தனக்கு தேவையானவைகளை வைத்துக் கொண்டு இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். ஆனால் உண்மை நிலை என்ன? இப்பொழுது திரு பன்னீர்செல்வம் திமுகவுக்கு சென்று விட்டார். எத்தனை லட்சம் பேர் சென்றார்கள்? சசிகலா புதிதாக கட்சி ஆரம்பித்தார். எத்தனை ஆயிரம் பேர் சென்றார்கள்? ஒரு தொண்டன் சென்றானா? உண்மையான அண்ணா திமுக தொண்டன் யாருக்காகவும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த இயக்கம், அந்த புரட்சி தலைவரை கண்டு, அந்த புரட்சி தலைவருடைய அந்த கொடை வள்ளல் தன்மையை கண்டு தலைவராக ஏற்றுக்கொண்ட குடும்பம் தான் அடுத்தடுத்ததாக அவன் பிள்ளை, அவன் பேரன் தொடர்ந்து வருகிறார்கள். மூல தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், வழிகாட்டி தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இன்று எங்களை காக்கின்ற தெய்வம் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார். இப்படித்தான் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டர்களும் உழைப்பாளிகளும் நிர்வாகிகளும் வருவார்கள். இடையிலே ஒரு செல்வாக்கு வருவது. எனக்கு தான் ஒரு செல்வாக்கு இருக்கு கிருஷ்ணகிரியில், நான் நினைச்சுக்க வேண்டியதுதான். நான் நினைச்சா எதையும் செய்யலாம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். என் நினைப்பை குழப்ப கெடுத்துரும். நான் நினைச்சு வெளியே போனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் எங்களோட நிக்கிற எத்தனை தொண்டை என்னோட வருவான்னு நினைக்கிறீங்க? சரியா? அந்த போறான் போயா, மரியாதையா பேசணும், மரியாதை குறைவா பேசுவோம். இதுதான் அதிமுக. மற்ற கட்சிகளுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், இந்த இயக்கத்தில் இருக்கிற தொண்டன் அவரோடு இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த இயக்கத்திற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவன் தலைமையில் தூக்கி வைத்து ஆடுவான். அதே தொண்டன் இந்த இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதே தொண்டன் தூக்கி எறிந்து விடுவான். அப்படி தூக்கி எறியப்பட்டவர் தான் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவர்கள் எல்லாம். அதனால் கட்சியில் எந்த சலசலப்பும் இல்லை. அதுவும் இப்பொழுது முடிவுக்கு வந்து விட்டது. இவர் இன்னொரு கட்சிக்கு போய்விட்டார். இனி 4ஆக பிரிந்தது, 3ஆக பிரிந்தது என்ற கேள்விக்கு இடவில்லை. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போற்றுதலுக்குரிய எடப்பாடியினுடைய தலைமையிலே இயங்கி வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் என்பதை நான் இங்கு உறுதிபட கூற விரும்புகிறேன். அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதும் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதுல அதிருப்தியானவர்கள் வெளியேறி தாவேக்களை இணைவாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர் ஒருத்தர், அவர் இதே மாதிரிதான். அவர் என்ன சாதாரண ஆளு, ஏதோ அன்னைக்கு கட்சிக்கு வந்தனால சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, எல்லாம் வந்தாரு, உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சாரு. இன்னைக்கு என்ன உனக்கு சிரமம் வந்தது? எதுக்கு போன தாவேக்காவுக்கு? நீ போயிட்டு இங்க இருக்கிற ஆளை பிடிக்கிற. உனக்கு இந்த நாய் பிடிக்கிற வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. நாய் பிடிக்கிறது தான் ஒருத்தன் ஓடுவான், நாய் பிடிக்கிறது தான் ஓடுவான். அதிமுக தொண்டன் வைரம் பாய்ந்தவன், வைரம் பாய்ந்தவன். இது போன்ற சந்தர்ப்பவாத நாய்களிடத்திலெல்லாம் யாரும் வர முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வாதிகாரி, தற்காலிக பொதுச் செயலாளர் இனி எப்போதும் வெல்ல முடியாது. யார் சொன்னது? சர்வாதிகாரி அவரால் ஆசைப்படுகிறார். ஆசைப்படுவதற்கு ஏற்றளவிற்கு உழைப்பு இருக்கிறதா? நான் கேட்கிறேன். 2021 தேர்தல் நடைபெறுகிறது.
சர்வாதிகாரி என்று சொல்லுகின்ற பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் அந்த தேர்தலில் 21,000 கிலோமீட்டர் தன்னந்தனியாக அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று அங்கு நின்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவருக்காக குரல் கொடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை, புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று மக்களிடத்திலே வாக்குறுதியை கொடுத்து வாக்கு கேட்ட காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அந்த பணியில் ஒரு விழுக்காடாவது சர்வாதிகாரி என்று சொல்கின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்காவது செயல்பட்டாரா? எந்த மாவட்டத்திலாவது எந்த மக்களையாவது சென்று வாக்குகளை கேட்டு அங்கு நின்ற வேட்பாளர்களுக்கு வாக்களிங்கள் என்று சொன்னாரா? அவர் தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு போராடி கொண்டிருந்த நபர்தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். அதனால் அவர் எங்கள் தலைவரை பற்றி சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை, அருகதையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.